மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் பிப்ரவரி 20, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 50. வாழ்க்கை துணைக்கான விதி 1. உப்பா சர்க்கரையா? உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா? நீ படிக்கும் அறையில் நான் புத்தகமா கண்களா? சரி, நீங்கள் உப்பா சர்க்கரையா? கண்களா புத்தகமா? கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. இதை ஏற்காவிட்டால், உணர மறுத்தால் நாம் முட்டாள்கள். நாம் வித்தியாசமான உயிரினங்கள் அல்ல. சிலர் நினைப்பதை போல வேறொரு கிரகத்தில் இருந்தும் குதித்து விடவில்லை. நம்மிடையே இருக்கும் வேறுபாடுகளை விட ஒற்றுமைகளே அதிகம். ஒற்றுமைகளை ஏற்று வேற்றுமைகளை ஒப்புக்கொண்டோமானால் நாம் ஒருவரை வேறு வேறு இனங்களாக கருதி கொள்வதை விட சிறப்பாக இருக்கும். மன உறவு என்பது ஆரம்பத்தில் 2 பேர் இணைந்து உருவாக்கும் ஒரு குழு. இந்த இருவரும் தன்னிடம் இருக்கும் பல திறமைகளையும் மதிநுட்பத்தையும் மூலப்பொருட்களையும் ஒன்றாக குவிப்பார்கள். ஒவ்வொரு குழுவும் சாதனை செய்ய, திட்டத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு விதமான திறமையோடு மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை துணைவர்களாக உள்ள நீங்கள் இருவருமே தலைமை பண்பு மிக்கவர்கள். எதிலும் விரைவாக முடிவெடுக்கும் சாமர்த்தியம் உள்ளவர்கள். எதையும் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக செயல்படுத்துபவர்கள். அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை கவனித்து யார் சரியாக முடிக்கப் போகிறார்கள்? புதிய யோசனைகளை சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் வேலைகள் செய்ய போவது யார்? பெரிதுபடுத்தாமல் வேறுபாடுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். பலன்களை மட்டும் பாருங்கள். இந்த வேறுபாடுகளை எல்லாம் சிறப்பான திறமைகளின் வெளிப்பாடு என்று பாருங்கள். உங்கள் குழு சிறப்பாக செயல்பட இந்த வேற்றுமைகளையே பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்குள் இருக்கும் ஒற்றுமைகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவைகள் உயர்ந்தவையாக இருக்கலாம், ஒத்த பார்வை, ஒத்த ரசனை. ஆனால் அவை வாழ்க்கையை எளிதாக்குவதில்லை. சரியாக இருப்பதில் இருவருக்கும் உள்ள ஆர்வம், கட்டுப்பாட்டை பேண இருவருக்கும் உள்ள தேவை. நீங்கள் இருவரும் இயற்கையிலேயே தலைமை பண்பு மிக்கவர்கள் என்றால் எடுத்து செய்வதில் இருவருக்கும் மோதல் வரும். அந்த நேரத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் தலைமை ஏற்பதற்கு உடன்பட வேண்டும். பொதுவான விஷயங்கள் கொண்டாடப்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ அதன் மூலம் நீங்கள் இருவரும் அதிக உற்சாகம் பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவு தனித்தன்மை வாய்ந்ததாகவும் வெற்றிகரமானதாகவும் மாறும். நீங்கள் வாழ்க்கையில் இணைந்து இருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாயினும் அதனை வெற்றிகரமாக மாற்ற நீங்கள் இணைந்து செயல்படுவது தேவை. 2 பேரும் வெவ்வேறு திசைகளில் இழுத்து கொண்டு இல்லாமல் உங்களிடம் பொதுவாக உள்ள திறமைகளை ஒன்று சேர்த்தால் வாழ்க்கை பாதையில் முன் செல்லலாம். மேலே இருக்கும் திரையை விளக்குங்கள். நாம் மனிதர்கள், பயந்தவர்கள், பலவீனமானவர்கள். நம் வாழ்வுக்கு ஏதேனும் பொருள் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருப்பவர்கள். நம் இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி பார்த்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை சுமையை எளிதாகவும் அந்த பயணத்தை மகிழ்ச்சியுடையதாகவும் உற்சாகமானதாகவும் மாற்ற வரும் நம் துணைவர் அளிக்கும் பங்களிப்பை இழக்க நேரிடும். வாழ்க்கையை பற்றியும் ஆண் பெண் உறவுகள் பற்றியும் பேசப்படுகிற ஜோக்குகள் எல்லாம் இங்கு பயன் தராது. உண்மையான வாழ்க்கை
என்பதே வேறு. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நாளை நிச்சயம் சந்திப்போம்.